கல்யாணம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம சித்ராவும் கௌதமும் அவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு ரொம்பவே பயப்பட்டு இருக்காங்க. என்னால் தனியாக இருக்க முடியாதா கௌதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கௌதம் இருந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுமா, கண்டிப்பாக நாளைக்கு எல்லா ஆளுங்களையும் நான் வர வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிடா கௌதம், அதை மட்டும் சீக்கிரமாக பண்ணுடா, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குடா. நான் அம்மா வந்து நைட்டில் கூப்பிட்டேன்னா உடனே ஓடி வந்துடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கௌதம் இருந்துட்டு ஏமா இப்படியெல்லாம் பயப்படுற, ஒன்றும் இல்லை போய் தூங்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவும் மகாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அவ்வளோ பெரிய பணக்கார வாழ்க்கையை விட்டுட்டு இங்க வந்து வாழ்றதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அங்க கிடைக்காத சந்தோஷம் எனக்கு இங்க கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மகா கிட்ட சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு காயத்ரி சொன்னதவே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இவ இப்படி சொல்லிட்டா, இது உண்மையாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட்டு இருக்காங்க. நம்ம தாத்தாக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காயத்ரி இருந்துட்டு என்னக்கா ஆச்சு, எதுக்காக இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம காயத்ரி இருந்துட்டு ராஜலட்சுமி கிட்ட கேக்குறாங்க. ராஜலட்சுமி இருந்துட்டு நீ சொன்னதை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒன்னும் இல்லக்கா, பாட்டி அத்தை தான் பக்கத்துல இருக்காங்கல்ல, கண்டிப்பா எதுவுமே ஆகாது, அப்படி ஏதாச்சும் ஆனா நாங்க நம்ம டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி காயத்ரி, நீ போய் தூங்கு அப்படின்ற மாதிரி நம்ம ராஜலட்சுமி வந்துட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜயும் அனாமிகாவும் பேசிட்டே இருக்காங்க. அனாமிகா இருந்துட்டு இங்க பாருங்க, எனக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாவே இல்ல, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடவும் நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாரு, எங்க அண்ணன் வந்து எங்க இருக்காரோ நான் அங்கதான் இருப்பேன், நீ அங்க இருக்கிறது தான் இரு, அப்படி இல்லையா உங்க அம்மா வீட்டுக்கு போ, நான் எதுவுமே சொல்லல, கம்ஃபர்டபுளா இருந்தா மட்டும் நீ அதை செய்ய அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு அனாமிகா கிட்ட சொல்லிடுறாங்க. அனாமிகா இருந்துட்டு எதுவுமே பேசாம இவங்கிட்ட என்ன பேசியும் பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகாவும் சூர்யாவும் நம்ம தாத்தாவர் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம தாத்தாவும் பாட்டியும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சித்ரா இருந்துட்டு அடுத்த நாள் காலையில இங்க பாருடா, நம்ம வீட்டை நிரம்பி ஆளுங்களை இருக்கிற மாதிரி எனக்கு பண்ணி கொடுறா, என்னால தனியா இருக்க முடியல, நைட் எல்லாம் தூங்கவே இல்லடா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் கிட்ட சொல்லுவோம். கௌதம் இருந்துட்டு சரிம்மா, உனக்காக நான் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறேமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு இங்க பாருடா, அனாமிகாக்கு நான் மெசேஜ் பண்ணிருக்கேன், அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டிருக்கேன், இன்னும் அவ கால் பண்ணல, இன்னும் அவ அந்த மெசேஜை கூட பாக்கலன்னு நினைக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா இருமா, பாத்துட்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம அனாமிகாவும் அந்த மெசேஜை பாத்துறாங்க. என்ன அனாமிகா ஆச்சு, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா இருந்துட்டு அனாமிகாவுக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க. அதை பார்த்த நம்ம அனாமிகா இருந்துட்டு நம்ம சித்ராக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு பக்கத்துல யாராச்சும் இருக்கிறாங்களா, எங்க போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு தனியா நின்று நம்ம சித்ராக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. சித்ரா கால் பண்ணிட்டு சித்ரா வந்துட்டு போன் எடுத்து என்னாச்சு அனாமிகா, எதுக்காக, என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும், எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா, இல்ல இதெல்லாம் நடந்தது நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா கேட்டுட்டு இருக்கோமோ. நம்ம அனாமிகா இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த வாழ்க்கை போனா என்ன, இனிமேல் நம்ம சந்தோஷமா இருக்கலாம், நம்ம ஒத்துமையா இருக்கிறதே பெரிய நமக்கு பலம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்காங்க, அதை நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரியே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம அனாமிகா சித்ரா கிட்ட சொல்லவும், சித்ராக்கு இவங்களை என்ன பண்ணாலும் சந்தோஷமாவே இருக்காங்களே, இவங்களை என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க நிம்மதியை எப்படியாச்சும் கெடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அனாமிகா, நீ ஏதாச்சும் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்திட்டே இரு அனாமிகா அப்படின்ற மாதிரி நம்ம அனாமிகா கிட்ட சித்ரா சொல்லவும், நம்ம அனாமிகா இருந்துட்டு இங்க பாருங்க அத்தை, என்னால இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது, ஏதாச்சும் பண்ணனா வச்சுக்கேன் என்ன வீட்டை விட்டு துரத்துருவாங்க, எனக்கு நான் விஜய் கூட இருக்கணும், அப்படி இல்லையா நான் இங்க இல்லைன்னா அந்த பிரபா வந்து நம்ம விஜய் வந்து கொத்திட்டு போயிடுவா, அதனால நான் இப்போதைக்கு எதுவுமே பண்ண போறதில்ல அப்படின்ற மாதிரி நம்ம அனாமிகா சித்ரா கிட்ட சொல்லுவோம். சரி அனாமிகா, கண்டிப்பா நான் ஏதாச்சும் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா இருந்துட்டு போனை வச்சிடறாங்க. வச்சுட்டு நம்ம சித்ரா இருந்துட்டு கௌதம் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சொன்னதுமே ஓ அப்படியா, அவங்க நிம்மதியா நான் கெடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு நம்ம சித்ரா கிட்ட சொல்லுவோம். எப்படிடா அப்படின்ற மாதிரி
நம்ம சித்ரா கேக்குறாங்க. நம்ம சித்ரா கிட்ட இருந்துட்டு நம்ம கௌதம், இங்க பாருமா, அது எப்படின்னாலாம் எனக்கு தெரியாது, கண்டிப்பா அவங்க நிம்மதியை கெடுக்கிற மாதிரி நான் ஏதாச்சும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு ஐஸ்வர்யாக்கு கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இங்க பாரு ஐஸ்வர்யா, உனக்கும் எனக்கும் நான் டிவோர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு சீக்கிரமா டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு அனுப்பிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இங்க பாருடா, நீ நினைச்ச மாதிரி ஆடுறதுக்கு நான் ஒன்னும் பொம்மை இல்ல, என்னால டிவோர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம கௌதம் இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு நம்ம வக்கீல் கிட்ட பேசிட்டு நோட்டீஸ் அனுப்ப சொல்றாரு. நோட்டீஸ் அனுப்புவோம். நம்ம நோட்டீஸும் நம்ம ஐஸ்வர்யாக்கு கைக்கு வந்த உடனே ரொம்பவே ஷாக்கிங்கா அந்த பேப்பர் எல்லாம் கிழிச்சு கீழே போட்டுடுறாங்க. கீழே போட்டதுமே வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்னது ஐஸ்வர்யா, அது எதுக்காக கிழிச்சு போடுற அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம அனாமிகா இருந்துட்டு அந்த பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு என்னன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்த உடனே நம்ம அனாமிகாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. என்ன அனாமிகா, எதுக்காக ஷாக் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி கேட்கவும் நம்ம பாட்டி கிட்ட இருந்துட்டு நம்ம கௌதம் இருந்துட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம தாத்தா பாட்டிக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்க பாருங்க தாத்தா பாட்டி, நான் கண்டிப்பா டிவோர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன், என்ன எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுத்தினா அதுக்கு அவன் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு தாத்தா பாட்டி கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம இருந்துட்டு, இங்க பாருங்க அக்கா, உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் நீங்க அவங்க கூட வாழணும் அப்படின்னு நினைச்சா அவங்கள திருத்திடலாம், அப்படி இல்லையா இப்பவே டிவோர்ஸ் கொடுத்துருங்கக்கா அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா கிட்ட நம்ம மகா சொல்லுவோம். ஐஸ்வர்யா இருந்துட்டு, இப்போதைக்கு நான் எந்த முடிவையும் எடுக்க போறதில்ல மகா, என்னால கண்டிப்பா இப்போதைக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே முடியாது, நான் எதுவுமே அவசரப்பட்டு செய்யணும்னு முடிவு பண்ணல, எல்லாம் பொறுமையா போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம தாத்தா இருந்துட்டு, கரெக்டா சொன்னோமா, கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு நமக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா இருந்துட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சூர்யா இருந்துட்டு, இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ எதை நினைச்சு கவலைப்படாத, இப்போதைக்கு உன்னோட குழந்தைய மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பிரபா இருந்துட்டு நம்ம ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்கக்கா, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நீங்க சந்தோஷத்துலயும் சரி உங்களோட துக்கத்திலயும் சரி நாங்க ரெண்டுத்திலுமே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யாக்கு வந்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரபாவை கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. இதெல்லாம் பார்த்தா கோடீஸ்வரி இருந்துட்டு, என் பொண்ணு வாழ்க்கையை நான் எப்படி சரி பண்ண போறேனே தெரியலையே, என் பொண்ணுங்களை நினைச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பாவம் பொண்ணை தொலைச்சுன்னா தெரியல, என் பொண்ணுங்க இப்படி கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஐஸ்வர்யா அவங்க அப்பா இருந்துட்டு, இங்க பாருமா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, எல்லா சமயத்திலயும் நாங்க எல்லாருமே உன் கூட இருப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நம்ம ஐஸ்வர்யாக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சித்ராவும் கௌதமும் நோட்டீஸ் அனுப்பி இவ்வளவு நாள் ஆச்சு, நமக்கு எந்த ரிப்ளையும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கே போயிட்டு கேட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் போறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு கௌதமியும் சித்ராவையும் பார்த்துட்டு ரொம்பவே கோவமா, அங்கேயே நில்லுங்க, ரொம்பவே கோவமா நம்ம சித்ரா கிட்ட நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கோடீஸ்வரி இருந்துட்டு, எனக்கானது கிடைச்சா நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன், உங்க பொண்ணை டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சித்ராவும் கௌதமும் ஐஸ்வர்யா கிட்ட நாங்க பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐஸ்வர்யா இருந்துட்டு, என்கிட்ட என்னத்த பேச போறீங்க, ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம், இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ மட்டும் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டோம்னா உனக்கு 2 கோடி ரூபாய் நாங்க கொடுக்குறோம், செட்டில்மெண்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஐஸ்வர்யாக்கு இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படா தெரியுது, நான் காசு வாங்குற மாதிரி தெரியுதாடா உனக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ராவும் கௌதமும் இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு, இங்க பாருமா, நீ எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பியுமா, அவ என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு நானும் பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிடா, நம்ம உன்னோட தங்கச்சியா வர வைக்கணும்டா, ரொம்ப நாள் ஆச்சுடா அவளை பார்த்து, இந்த விஷயத்தெல்லாம் கேட்டா அவ ரொம்ப சந்தோஷப்படுவாடா அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஆமாமா தங்கச்சி ரொம்பவே சந்தோஷப்படுவா, நீ போன் பண்ணி வர சொல்லுமா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சித்ராவும் கௌதமும் நினைக்கிறது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.